ஹாய், நான் உங்களில் ஒருவன். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி தங்கமயில் டிஜிகோல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணது, அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணது, அதோடய பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து போத்தி ஸ்வர்ணமஹால் டிஜிகோலில் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி ஒன் டைம் நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் டைம் ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகி இப்போ செகண்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸை நம்ம ஷார்ட்டாக ஒன்ஸ் பார்த்துடலாம். இது நான் ஆல்ரெடி நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த போத்தி டிஜிகோல் ஸ்கீமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 to 75 days நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க 7% பெனிஃபிட் தராங்க. எக்ஸாம்பிள், நம்ம 100 rupees பே பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக 7 rupeesக்கு 100 rupeesல 7 rupeesக்கு என்ன கோல்டு வருமோ அதை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. செகண்ட் 76 to 150 days வந்து நமக்கு 5% வந்து அவங்க பெனிஃபிட் தராங்க. தேர்டு 151 to 225 days வந்து அவங்க 3% பெனிஃபிட் தராங்க. அண்ட் ஃபோர்த் 226 daysலேருந்து 300 daysக்கு வந்து 1% அவங்க பெனிஃபிட் தராங்க. இந்த பிளான் டெனர் பார்த்தீங்கன்னா 300 days. 300 நாளுக்கு அப்புறமா வந்து உங்களால் வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 30 days வெயிட் பண்ணிவிட்டு 330 daysக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மினிமம் 100 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா மாதமுமே நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த மேண்டட்ரியுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 to 75 days மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் உங்களால் பே பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் இங்கே பே பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன கோல்டு அலோகேட் ஆகிருக்கோ அது வந்து இந்த 330 days முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஜிகோல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிஃப்ட் இப்போ என்ன பேசிஸில் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக கட்டின அமௌண்ட் டிவைடட் பை 11, அது என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு வந்து சில கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 1,10,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது டிவைட் பை 11 பண்ணும்போது 10,000 வரும். ஸோ 10,000 கேட்டகரியில் என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போத்திஸ் டிஜிகோல் ஸ்கீமில் நான் செகண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணி லாகின் பண்ணும்போது இது எம்பின் கேட்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நம்ம எம்பின் செட் பண்ணியிருப்போம். ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ இந்த ஸ்கீமில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,43,130 ரூபா. நான் வெயிட்டாக சேவ் பண்ணது 32 கிராம். எனக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிது 2 கிராம் 24 மில்லி. டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 34 கிராம். நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோடய ஆவரேஜ் அமௌண்ட் 10,717 ரூபா. எனக்கு மெச்சூரிட்டி டேட் ஜூலை 4. நான் ஜூலை 4 கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஜூலை 4 கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 13,450 ரூபா. எனக்கு இதில் கிஃப்ட் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டிவைடட் பை 11, அதாவது 3,43,130 ரூபா டிவைடட் பை 11 31,193 ரூபா வருது. அவங்க ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து 25,000லேருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே வர கிஃப்ட் கேட்டகரியில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீமில் நான் ஃபஸ்ட்டு 75 நாளும் செகண்ட் 75 நாளும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு 7% பெனிஃபிட்டும் 5% பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா நான் இன்னொரு டிஜிகோல் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த டிஜிகோல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் லேப் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 rupees லேப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 11,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் டிவைடட் பை 11 பண்ணும்போது நமக்கு 1,000 rupees லேபில் வருவோம். இப்போ நீங்கள் 11,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டிவைடட் பை 11 போட்டு 1,000 rupees வர்றதால இந்த 4ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,500லேருந்து 3,000 பண்ணும்போது இந்த 4 ஐட்டம்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3,500லேருந்து 7,000, 7,500 to 10,000, 10,500 to 15,000, 15,500 to 25,000, அதுக்கு மேலே 25,500 to 49,000. ஸோ என்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 31,193 ரூபா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 50,000க்கு மேலே வந்து இந்த ஐட்டம்ஸில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் சேவ் பண்ண வெயிட் 32 கிராம். ஸோ நான் வந்து 32 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதோட எஸ்டிமேஷன் நான் வந்து ஷாப்பில் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க எஸ்டிமேஷன் போட்டு கொண்டு வரும்போது நான் 32 கிராமுக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அவங்க எனக்கு 11,000 கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 11,000 வந்து அவங்க கேஷாக கொடுக்க மாட்டாங்க. எய்தர் சில்வராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கோல்டாக வந்து அந்த 11,000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் வெயிட் 32 கிராம் சேவ் பண்ணியிருந்தாலும் நான் 33 கிராமுக்கு நான் கோல்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன்.
நான் சேவ் பண்ண வெயிட் 32 கிராம். அது போக நான் காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எஸ்டிமேஷன் ஷீட் போடும்போது அதுக்கு வந்து அவங்க 11,000 கொடுக்குற மாதிரி வந்துச்சு. அதனால நான் அதுக்கு இந்த 1 கிராம் காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் பில்லில் நான் வந்து ஒரு 1800 ருபீஸ் மட்டும் தான் நான் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. என்னோடய பெனிஃபிட் வெயிட் எல்லாமே வந்து இதில் டேலி ஆயிடுச்சு. இந்த ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணும் போதே நான் காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல நான் கிளியராக இருந்தேன். ஏன் அப்படின்னா ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட மேக்கிங் சார்ஜஸ் 10%, 50% எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம காயின் போனோம் அப்படின்னா 2% தான் மேக்கிங் சார்ஜஸ் வரும். இது எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு பில்லிங் எப்படி கால்குலேட் பண்ணாங்க, அது போக நான் என்ன கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு இதில் எவ்வளோ % ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.